வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது இன்றைய நாளிதழில் வந்த செய்தியாகும். தட்டச்சு எந்திரங்களுக்கு பதிலாக 2027ஆம் ஆண்டு முதல் கணினி மூலம் தட்டச்சர் தேர்வு. முழுமையான செய்தியை காண்போம். தட்டச்சு எந்திரங்களுக்கு பதிலாக 2027ஆம் ஆண்டு முதல் கணினி மூலம் தட்டச்சர் தேர்வு. தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தகவல். சென்னை, ஏப்ரல் 24. தமிழ்நாடு உயர்கல்வித்துறையின் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் அங்கீகாரத்துடன் தமிழகம் முழுவதும் மொத்தம் 4122 தட்டச்சு பயிலகங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றின் மூலம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தமிழ், ஆங்கில மொழி தட்டச்சு பயிற்சி பெற்று வருகிறார்கள். பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தேர்வு நடத்தப்பட்டு சான்றிதழ்களும் வழங்கப்படுகின்றன. இந்த நிலையில் வருகிற 2027ஆம் ஆண்டு முதல் தட்டச்சு பயிற்சி தேர்வுகளை தட்டச்சு எந்திரங்களுக்கு பதிலாக கணினி மூலம் மட்டுமே நடத்த தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன. 2025, 2026 ஆகிய ஆண்டுகளில் மட்டும் தட்டச்சு தேர்வுகள் தட்டச்சு எந்திரங்கள் மூலம் நடத்த தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் திட்டமிட்டிருக்கிறது. அதன் பிறகு 2027ஆம் ஆண்டு முதல் ஆங்கில தட்டச்சு QWERTY விசைப்பலகை மூலமும், தமிழ் தட்டச்சு தமிழ் 99 விசைப்பலகை மூலமும் கணினி அடிப்படையில் மட்டுமே நடத்தவும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் முடிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இருப்பினும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் இந்த முடிவுக்கு பயிற்று நிறுவனங்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவிக்கின்றன. இந்த செய்தி இன்றைய நாளிதழில் வெளியான செய்தியாகும்.